இந்தியாவில் விண்வெளி சுற்றுலா குறித்து ஆய்வு செய்யும் வண்ணம் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் தயாரித்த கலாம் சாட்-2 நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த மாதம் 24ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதுகுறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் அமைப்பின் தலைவர் ஸ்ரீமதி கேசன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஸ்பேஸ் கிட்ஸ் தயாரித்த சிறிய இடையிலான செயற்கைக்கோள் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசாவால் கடந்த மாதம் வெற்றிகரமாக ஏவப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக கலாம் சாட்-2 எனும் செயற்கைக்கோளை ஏவுவதற்கும் நாசா ஒப்புக்கொண்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். விண்வெளியில் அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்றை அச்சடிக்கும் வகையிலான மிகச்சிறிய பிரிண்டர் ஒன்றை அனுப்பியுள்ளதாகவும் ஸ்ரீமதி கேசன் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு போதிய உதவிகளை செய்யுமானால் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவித்து மேலும் பல சாதனைகளை தங்கள் அமைப்பால் படைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இப்போ பலூன் லான்ச் அப்படின்னு ஒன்று வந்து NSLV நியர் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளிக்கு அருகாமை பறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலூன். இப்போ எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பார்த்துருப்பீங்க. அந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் 2 பங்கு வந்து பெருசாக இருக்கும் அந்த பலூன். அந்த பலூனுக்கு வந்து பேலோட்ஸ் அட்டாச் பண்ணி பேராஷூட் அட்டாச் பண்ணுவாங்க. அந்த பேராஷூட் அண்ட் பேலோடை எடுத்துக்கிட்டு அந்த பலூன் கிட்டத்தட்ட 2 லட்சம் அடிக்கு மேலே வந்து பறக்கும்.